ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸோட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸை வந்து எப்படி இருக்கக்கூடிய 6 monthஸில் ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து 6 months தான் இருக்குது. Jan 1 புதுசாக நம்ம நியூ இயர் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் எப்படி படிக்கிறது, இது வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும், 6 monthsக்குள்ளே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நியூ ஹாப்பி விஷஸ். ஸோ எல்லாருமே இந்த வருஷத்தில் ஆஸ்பிரன்ஸாக இருக்கவங்க எல்லாருமே இந்த 2025 பேட்சில் கண்டிப்பாக எல்லாரும் கிளியர் பண்ணி ஒரு குரூப் 4லையோ குரூப் 2லையோ உள்ளே போகணும், ஒரு டிஎன்பிசி அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படிங்கிறது நம்ம சேனலோட வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து 6 months வந்து இருக்குது அப்படின்னு. அப்போ Jan, Feb, March, April, May, June, ஜூலை இருக்கக்கூடிய அந்த நாட்களை நான் கணக்கு சேர்க்கல. ஒரு 17 நாள் 13 நாள் இருக்கும். ஸோ அதை நான் கணக்கு சேர்க்கல. அப்போ ஜூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் நம்ம தமிழ் படிச்சாகணும், அதே போல் ஜிஎஸ் பார்க்கணும், மேக்ஸ் பார்க்கணும். இந்த மூணையும் நம்ம எப்படி வந்து பிரித்து பார்க்குறது? ஸோ நான் வந்து தமிழுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து போட்டிருந்தேன். ஸோ Jan 1 monthக்குள்ளே எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா 1 monthல் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஸ்டடி பிளான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 6 மாதத்தில் நீங்கள் ஒரு மாதத்தை வந்து நீங்கள் எதுக்காக செலவிட போகிறீங்க? தமிழுக்காக செலவிட போகிறீங்க. அப்போ ஒரு மாதத்தில் நம்ம தமிழை வந்து முடிச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து 1 monthல் தமிழ் முடிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ தமிழுக்கு 2 months எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த 2 monthsல ஜிஎஸ்சியும் இப்போ நான் ஸ்டடி பிளான் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் வந்து சைட் பை சைட் தமிழையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டையுமே அந்த நாட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நியூ சிலபஸ், அதாவது மொத்தமாக இந்த நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு கொடுத்துருக்க யூனிட்ஸ் வந்து 6 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்ல. அப்போ அந்த 6 யூனிட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தா 75. அந்த 75 கேள்விகளை நம்ம 65 இல்லைனா 68 ப்ளஸ் எடுத்தால் நம்மளால் நிச்சயமாக உள்ளே போக முடியும். அப்போ அந்த 65 + 70+ எடுக்கிறது எப்படி, அது சாத்தியமா? இந்த 6 மாதத்தில் படித்தா என்னால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். 65+ எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கணும்? அப்போ அந்த 6 யூனிட்ஸுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு ஸ்மார்ட் பிளான் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ட்ரிக் வந்து அதில் நம்ம பண்ண போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்ற ட்ரிக் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம யோசிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 யூனிட்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 6 யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வருது. ஜியோகிராஃபி செகண்ட் யூனிட் அதில் 5 கொஷின் வருது. அதே போல் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் வந்து உங்களுக்கு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியோட முக்கால்வாசி டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதோட இந்த யூனிட் 9 நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஓல்ட் சிலபஸில். அந்த யூனிட் 9ஓட ஒரு 2-3 டாபிக் ஐஎன்எம் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அப்போ ஐஎன்எம் ஸ்ப்ளிட் பண்ணி ஹிஸ்ட்ரியிலையும் யூனிட் 9லையும் சேர்த்து ஒரு யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் இருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் 10. அப்போ ஹிஸ்ட்ரி கஞ்சு ஐஎன்எம் கஞ்சுன்னு வச்சா கூட நம்மளுக்கு அதில் வந்து 10 கேள்விகள் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஆட்சியல், அதில் வந்து நம்மளுக்கு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் எக்கனாமி அண்ட் யூனிட் 8 வந்து சேர்த்துருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் யூனிட் 9 அண்ட் ஐஎன்எம் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் ஐஎன்எம்ல இதில் கவர் ஆகும். ஏன்னா மீதி எல்லாமே அங்கே ஹிஸ்ட்ரியோட கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதோட சேர்த்து உங்களுக்கு 20 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும்? அப்போ மொத்தம் 75 மார்க்கு. அப்போ இந்த 7 யூனிட்டும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், அந்த 6 யூனிட்டும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்? 70+ இல்லைனா 65+ இருந்தாலே நம்மளுக்கு போதும். தமிழில் வந்து நம்ம ஒரு 95+ எடுத்துடலாம். மேக்ஸில் வந்து 22+ கண்டிப்பாக வேணும். அதே போல் வந்து சோஷியல், அதாவது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 68+ இல்லை 70+ கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஜிஎஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஒன்று, உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸோ ஈஸி சப்ஜெக்ட்ஸோ உங்களுக்கு எது படிக்க பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி இல்லை அப்படிங்கிற செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் இதில் எதுவுமே நான் படித்ததே இல்லை, ஸ்கூலிங்ஸ்லேயும் இருக்கட்டும் காலேஜில் எதுவுமே இது எனக்கு படித்ததில்லை, இதில் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க, இப்போ நான் புதுசாக தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க, நீங்கள் மார்க் பேசிஸில் போகலாம். அப்போது கொஷின்ஸ் வந்து எதில் அதிகமாக கேட்குறாங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் மட்டும் பிக் பண்ணுங்கள். எதை படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 70+ 65+ மார்க் வேணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியதை யூனிட் 6 படிச்சாகணும். யூனிட் 6 வந்து இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, அரசியல் இயக்கம், நம்ம ரெண்டும் சேர்த்து வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த யூனிட் 6லேருந்து 20 மார்க். ஸோ அப்போ இந்த 20 மார்க் கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹையஸ்ட் மார்க் எதில் கேட்குறாங்கன்னா பொருளாதாரம். ஸோ எக்கனாமியில் கேட்குறாங்க. எக்கனாமியும் அதே போல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சேர்த்து இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 20, இதுலேருந்தே நம்மளுக்கு 40 மார்க் வந்துடுது.
சரி, அப்போ மீதி எது படிக்கலாம் அப்படின்னா அதிகப்படியாக கேட்குறது பாலிட்டி. ஸோ பாலிட்டி நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஆஸ்பிரன்ஸாக இருக்கவங்க பாலிட்டி வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ பாலிட்டியை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நம்ம படிக்கக்கூடிய 3 இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா யூனிட் 6, யூனிட் 5, அதாவது யூனிட் தமிழ்நாட்டின் வரலாறு, அதே போல் வந்து எக்கனாமி, பாலிட்டி, இதை வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சிடணும். இதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 45 மார்க் வந்து வந்துடுது. 55 மார்க் வந்து வந்துடுது. இதில் 15 மார்க், அப்போ 55 வந்துடுது. அடுத்தது ஒரு 10 வரலாறு மற்றும் ஐஎன்எம். ஸோ இதோட நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இதோட 55 ப்ளஸ் இது 65 மார்க் நம்மளுக்கு இதோட வந்துடுது. அடுத்தது நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அதுலேருந்து ஒரு 10 மார்க் ரெண்டும் சேர்த்தே தான் நம்மளுக்கு 10 மார்க் வருது. அதுக்கு நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடணுமா அப்படின்னு நீங்கள் யோசி. ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து வரக்கூடிய யூனிட்ஸ் அப்படியே நம்ம இப்படியும் படிச்சுட்டு போகலாம். இல்லை வந்து யூனிட் 3லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு கேட்டகரி பீப்புளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறதுலேருந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் யூனிட் 3லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வரலாறு முடிங்க, ஹிஸ்ட்ரி முடிங்க, ஐஎன்எம் முடிங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி வாங்க. ஏன்னா எடுத்ததுமே நீங்கள் எக்கனாமி, அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாட்டின் வரலாறு நம்ம வந்து திருக்குறள் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூனிட் 6க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிச்சிருங்க தரவா. சரி, இப்போ ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக 10 மார்க் வந்துடுது. ஸோ ஆட்சியில் அமைப்புலேருந்து 15, அதுக்கப்புறம் எக்கனாமி சொல்லியிருந்த 20, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு 20. ஸோ அப்போ 40, 50, 60, 65 மார்க் இதில் வந்துடுது நம்மளுக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ரெண்டில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், ஜியாகிரஃபி படிக்க பிடிச்சிருக்கு இல்லை சயின்ஸ் படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒமிட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் படிக்க வேண்டியது 70 மார்க்குக்கு நீங்கள் படிக்கிறீங்க. அதில் நம்ம 65 ப்ளஸ் எடுத்தாலே நம்ம கம்யூனலில் உள்ள போயிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 6 யூனிட்டில் நீங்கள் வந்து 5 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து 6 யூனிட்மே படிக்கிறேன், அந்த 5 மார்க் என்னால் வேணா வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறது 6 மாதம் இருக்குது. இப்போ அந்த 6 மாதத்துக்கும் நீங்கள் வந்து 5 யூனிட் படித்தாலும் சரி, 6 யூனிட் படித்தாலும் சரி, ஒவ்வொரு மந்த்துக்கும் எப்படி வந்து ஈஸியாக படிச்சு முடிக்கலாம்னா ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மந்த்துக்கு நல்லா பண்ணிக்கங்க. இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஒரு 20லேருந்து 25 டாபிக் தான் இருக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மொத்தம் 31 நாட்கள் ஜனவரியில் இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அந்த ஒரு யூனிட்டை நம்மளால் ஒரு மாதத்தில் முடிக்க முடியாதா? முடிச்சிடலாம் இல்லையா? தாராளமாக முடிக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், சைட் பை சைட் நீங்கள் வந்து அடிஷ்னலாக 1 மணி நேரம் தமிழ் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைட் பை சைட் நீங்கள் வந்து இப்போ தமிழை முடிச்சிட்டேன், நான் வந்து 1 மந்த் வந்து நான் எடுத்துக்கிறேன், அந்த 1 மந்த்தில் நான் வந்து தமிழை முடிச்சிட்டேன், அப்போ மீதி இருக்க மந்த்ஸ் நான் ஜிஎஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம். இல்லை நான் 6 மந்த்ஸ் வந்து 3மே கலந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து தமிழ் பார்க்குறேன், நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நான் ஜிஎஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து இந்த 3 மந்த்ஸ் மந்த்லி ஷெடியூலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரி, அப்போ இப்போ எப்படி படிக்கணும்? நான் வந்து இப்போ மந்த்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொன்று எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஜானில் இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை முடிக்கிறேன், ஃபிப்ல வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து பாலிட்டியை முடிக்கிறேன், மார்ச்சில் வந்து எக்கனாமியை முடிக்கிறேன், அடுத்து வந்து ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூனிட் 6 வந்து முடிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எனக்கு ரிமைனிங் வந்து மே இருக்குது. ஸோ அந்த மேல என்ன பண்ணலாம்? சரி, இப்போ இந்த யூனிட் 1 இருக்கு இல்லையா, யூனிட் 1 அறிவியல் இருக்கட்டும், புவியியல் இருக்கட்டும், அந்த 2 சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுமே சேர்த்து நான் வந்து அந்த மேல முடிச்சிடறேன். அப்போ எனக்கு ரிமைனிங் 1 மந்த் ஜூன் ஃபுல்லாகவே இருக்கும். அதை நான் வந்து தமிழ் ரிவைஸ் பண்ணுறது. ஏன்னா தமிழ் வந்து திருப்பி நம்ம பார்த்தாகணும், திருப்பி அதில் 100 மார்க்ஸ் இருக்குது. அதோட ரிவிஷனுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைமை மேனேஜ் பண்ணி படிக்கணும். 6 மந்த்ஸ் எஃபிஷியண்டான டைம். ஸோ இது வரைக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இனிமேல் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து காலேஜஸில் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி உங்கள் நல்லா படிச்சாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்டோ அதில் ஒரு யூனிட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுங்க. அந்த யூனிட்டை நீங்கள் வந்து இப்போ இந்த ஜான் மந்த்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ஃபிப் மந்த்லேருந்து நான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபிப் மந்த்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்ட் எது, பாலிட்டி பிடிக்கும் அப்படின்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சிருங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஒரு சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எல்லாத்தையும் நீங்கள் முடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் ஹார்டான சப்ஜெக்ட் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 1 மாதம் போகும், அதுக்கப்புறம் 2 மாதம் இழுக்கும். இப்போ என்னடா நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே தேக்கி வச்சுட்டு நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த ஒரு ட்ராபேக்காக தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு 70+ வரணும்.
அந்த மாதிரியான யூனிட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும் போதே ஒரு நோட் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து 6th வந்து ஃபர்ஸ்ட் லெசன் சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தலைப்புகள், அதாவது இப்போ ஒரு டாபிக் கீழே ஒரு பாயிண்ட்ஸ் வந்துருக்குல அந்த தலைப்புகளை போடுங்க. அது கீழே இருக்கக்கூடிய வரிகளை நீங்கள் எழுதவே கூடாது. ஸோ என்ன எழுதணும், ஆண்டு, இந்த ஆண்டு தொல்லியல் துறையில் யார் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஆண்டு, அவரோட பேர், என்ன கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுக்கணும். இதே வந்து நீங்கள் வந்து டெல்லி சுல்தான்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வம்சத்தை எழுதுங்க. அந்த வம்சத்தில் அந்த அரசர்களோட பெயர், அது எந்த ஆண்டு வந்தாங்க, அவங்கள ஏதாவது முக்கியமாக கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்டான்ச்சு ஸ்தூபி அந்த மாதிரியான சின்னங்களை வந்து அவங்க நிறுவியிருப்பாங்க. அதே போல் வந்து ஒரு ஏதாவது ஒன்று வந்து கட்டியிருப்பாங்க, மசூதிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து மாஸ்க், இல்லை வந்து லைப்ரரிஸ் ஏதாவது கட்டியிருப்பாங்க. ஸோ எத்தனை படை எடுத்தாங்க, எத்தனை வீரர்கள் இருந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் இப்போ இந்த பேஜ் எழுதி சுல்தான் எடுத்தால் அதை அப்படியே எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த லாஸ்ட் 1 month அந்த டைமில் நம்ம தமிழ் ரிவைஸ் பண்ணணும், அதே போல் ஜிஎஸ்சி ரிவைஸ் பண்ணணும். ஸோ அந்த ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து திருப்பி மறுபடியும் புக்கை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். ஸோ இப்போ ஒரு யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான ரிவிஷன் வந்து நடக்கணும். அந்த ரிவிஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், நீங்கள் வந்து அன்னன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து டெய்லி பேசிஸ்லேயும் ரிவிஷன் பண்ணணும், அதே போல் வீக்லி பேசிஸ்லேயும் ரிவிஷன் பண்ணணும், அதே போல் வந்து நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸ்லேயும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் தான் வந்து ஷெடியூலும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி ரிவிஷன். அந்த வீக் ஃபுல்லாக அந்த 6 நாட்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த 6 நாட்களில் ஒரு நாள் வந்து நீங்கள் சண்டேங்கிறதுல நீங்கள் புதுசாக எந்த ஷெடியூலும் போடக்கூடாது. அந்த சண்டே வந்து 6 நாள் படித்ததை நீங்கள் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஷெடியூல் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கடைசியாக வந்து இப்போ 28 நாள் முடிஞ்சிச்சு, 30, 31 அந்த 2 நாட்களையும் வந்து நீங்கள் 29, 30, 31 3 நாட்கள் எடுத்துக்கலாம், 2 நாட்கள் எடுத்துக்கலாம். அந்த 2 நாட்கள் அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வந்து ஓவராக ஒரு ரீகாப் பண்ணணும். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து இதை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டாப்பிக்கில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிலேட்டபிளாக வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையில் சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் வைஸ் தான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி. ஸோ அந்த சிலபஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருக்கூடிய அந்த டாபிக் வந்து புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ எப்படி நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் வந்து வீக்லி ஷெடியூலோ இல்லை வந்து மந்த்லி ஷெடியூலோ நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஷெடியூல் வந்து காட்டுறேன். ஸோ அந்த 2 ஷெடியூல் பேசிஸில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து எப்படி ஷெடியூல் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு யூனிட் அப்படிங்கிற ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது வந்து ஜான் மந்த்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் எனக்கு படிக்கிறது பிடிக்கும். ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். இல்லை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களும் ஹிஸ்ட்ரியை நான் ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் போர்ஷனாக ஃபஸ்ட் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஜான் மந்த் எடுத்துக்கேன். ஒருவேளை நீங்கள் ஜானுக்கு வந்து நீங்கள் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளான் அப்படி நீங்கள் பிப்ரவரிக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 monthsக்கான பிளான் மட்டும் கொடுத்துருக்கேன், ஜான்வரி அண்ட் பிப்ரவரி. ஸோ எப்படி படிக்கணும் அந்த டாபிக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு விட்டுருங்க. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் உட்கார போகிறீங்க. ஸோ 2 and 3 அதில் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக்னா சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான் அந்த 2 நாள் படிக்க போகிறீங்க. ஏன் 2 நாள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடியது நிறைய லெசன்ஸில் கவர் ஆகும். உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகுது, 9thலேயும் கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அதாவது 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் உங்களுக்கு கவர் ஆகும். 11th எத்திக்ஸில் ஒரு லெசன் வந்து வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லெசன் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்து 2 ஸ்டாண்டர்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அப்போ வந்து 6th 9th வந்து 2 அன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜான்வரி 3rd அன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது 11th படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6th-யும் 11th-யும் ஒரு நாள் படிங்க, 9th-யும் 11th எத்திக்ஸையும் ஒரு நாள் படிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 2 ஸ்டாண்டர்டை அன்றைக்கி முடிக்கிற மாதிரி நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். ஸோ அதான் முடிச்சிடுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 and 5 2 நாள் வந்து நான் உங்களுக்கு குப்தர்கள் சொல்லியிருக்கேன். ஸோ குப்தர்கள் வந்து உங்களுக்கு 6th and 11th உங்களுக்கு கவர் ஆகும். அதே போல் 6 and 7 பாருங்கள் உங்களுக்கு நான் டைமே 2 ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு நான் 2 நாள் அலோகேட்டடாக சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 2 நாள் இந்த 2 டாபிக் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு படிச்சுட்டுமே உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் படிக்கவோ இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அன்றைக்கி வந்து நான் அந்த பிளானை முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எஃபிஷியண்ட்டாக டைம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கு மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் தமிழ் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தமிழ் ஷெடியூல் முடிச்சுட்டு அடுத்து எம்ஜிஎஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படிக்கும் போது தான் எல்லாமே படித்த ஒரு மறக்காத ஒரு ஞாபகம் வந்து உங்களுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் தமிழ் முடிச்சு நான் ஜிஎஸ் வரேன் அப்படின்னா ஜிஎஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறந்த மாதிரி இருக்கும்.
இந்த ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜான் மந்த்துக்கு நான் ஏன் ஹிஸ்ட்ரியை நான் ஏன்னா போட்டேன், ஏன்னா மார்க்ஸ் அதிகமாக வர யூனிட்ஸை நீங்கள் போட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ 6th யூனிட்டும் அண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய 5th யூனிட், இந்த 2 யூனிட் தான் வந்து மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது 2யும் நீங்கள் படிச்சிருக்கலாமே, போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஏன் வந்து அதை போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது இப்போ நம்ம ஜானில் வந்து அந்த 2 யூனிட்ஸ் படிச்சுட்டு அடுத்தது ஃபிப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னு நம்மளுக்கு ஒரு 4 மந்த் வந்து நம்ம நடுவில் வந்து வரும். அப்போ நம்ம அதிலலாம் வேறு எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜூலையில் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நம்ம படித்த யூனிட் 6, யூனிட் 5 ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி படித்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ரிவைஸ் பண்ணாலுமே ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியாமல் போகலாம். அப்போது எக்ஸாமுக்கு பக்கத்தில் அதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அது அதிகப்படியான ரிவிஷனும் தேவைப்படாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதம் ஒன்று சொன்னாலே, அப்போ கரெக்டாக எனக்கு 6th மந்த் வந்து நான் எதை படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4th மந்த் வந்து எனக்கு ஏப்ரலில் நான் வந்து யூனிட் 6 வந்து படிப்பேன். அப்போ எனக்கு கொஞ்சம் மாதங்கள் தான் அதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸாம் முன்னாடி படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எதுவுமே எனக்கு மறக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கும். அதனால தான் அதிகமாக இருக்கக்கூடிய மேக்ஸை வந்து மேக்ஸிமம் நான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறது மார்ச், ஏப்ரலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து இந்த ஏப்ரலுக்குள்ளே எல்லாத்தையும் சிலபஸை முடிச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி இல்லைனா அதிகபட்சம் மேக்குள்ளே முடிச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். ஜூனில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். சரி, அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களுக்கு 2 days வந்து நான் கொடுத்துருக்கேன். மராத்தியர்கள்லாம் அப்படி அதுக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதுப்பட்ட காலங்களில் நீங்கள் வந்து இப்போ சண்டே வந்து நான் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் இது கீழே ஒதுக்கிடலாம். ஸோ அந்த ஒரு நாள் இதுக்கு முன்னாடி மேலே படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டும் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து வீக்லி ரிவிஷன் தேவையில்லை, நான் மந்த்லி ரிவிஷனே பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே இதை படிச்சிருங்க. டெய்லி ரிவிஷன் மட்டும் முடிச்சுட்டு ஸோ அடுத்து உங்களுக்கு கடைசியாக வந்து அந்த மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு 3 நாள் கொடுத்துருக்கேன் பாருங்க. 8th ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் எழுச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 8th 4th லெசனாகவும் இருக்கும். 10th 5th லெசன் படிக்கணும், 6th லெசன் படிக்கணும், 7th படிக்கணும், 12th 1st லெசன் படிக்கணும். ஸோ இது 3மே உங்களுக்கு நான் 3 நாள் சஃபிஷியண்டாக டைம் கொடுத்துருக்கேன். அந்த 3 நாளுமே எனக்கு படிக்க முடியல, ஏதோ ஒரு நாள் ஏதோ எமர்ஜென்சி என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு நாள் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு யூனிட் அப்படிங்கிறது தான் ஜிஎஸோட டார்கெட்டாக இருக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அந்த 6 யூனிட்ஸையும் நம்மளால் வந்து நிச்சயமாக 5 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி படிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. இப்போ ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு 4 ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கொஞ்சம் டைம் நம்மளுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக தேவைப்படும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 நாள், இப்போ 25 வரைக்கும் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 31 days எனக்கு 6 நாள் இருக்குது. அந்த 6 நாள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த 6 நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 6 நாளையும் அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு 4 நாள் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த 4 to 5 நாள் வந்து ஃபுல் ரிவிஷன் நீங்கள் அதில் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது வந்து எதுக்கு போகணும், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி இருக்கக்கூடிய 28 days வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறது பாலிட்டி. ஏன் பாலிட்டி எடுத்துருக்கேன்னா பாலிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு கம்மியான நாட்களில் முடிஞ்சிடும். டாபிக்ஸ் வந்து சிலபஸில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறனால ஸோ இப்படியும் நம்மளுக்கு 28 days தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே படிக்கிற மாதிரி நான் பாலிட்டியை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FIB 1 and 2 இந்திய அரசியலமைப்பு மற்றும் முகவரை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 6th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாள்லேயே இந்த 6th ஃபஸ்ட் டேர்மும் அதே போல் செகண்ட் டேர்மில் ஒரு லெசன், 7th ஏன்னா இதில் வந்து போர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் 2 days கொடுத்துருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு இந்த 2 days முடியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு நாள் 3 days கூட எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஏன் எடுத்துக்கலாம்னா இங்கே பாருங்க 18 வரைக்கும் தான் நான் உங்களுக்கு ஷெடியூலே கொடுத்துருக்கேன். FIB 18 உங்களுக்கு வந்து பாலிட்டி முடியுது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸில் நான் ஃபுல் ரிவிஷனுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் வீக்லி ரிவிஷனுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த ஷெடியூல் பேசிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு யூனிட் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சி இதுக்கே உங்களுக்கு FIB 8 and 9 கொடுத்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு இந்த 4 லெசன் வந்து 4 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 4 லெசன் கவர் ஆகுது. ஒரு சில தான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 6th 3rd termல ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் செகண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 3rd அடுத்த ரேட்டபிளாக வரும். 12th ஒரு சிலதுலாம் வந்து உங்களுக்கு லெசன் 5 ஏற்கனவே வேறு இதில் படிச்சிருந்துருப்பீங்க, இல்லை 12th ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸே உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டபிளாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டபிளாக தான் வரும். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இதை வந்து முடிக்கிறது ஒரு மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டாபிக் மட்டும் இந்த பாலிட்டில வந்து இருக்காது. அதுக்கு லட்சுமிகாந்த் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது அவுட்டர் சோர்ஸ் எதுவும் கிடைச்சிச்சு, வெப் சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த 2 டாபிக்னா ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லட்சுமிகாந்த் மெட்டீரியல் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் வெப்சைட்டில் அதாவது கூகுளில் போயிட்டு நீங்கள் www.tn ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்து அந்த தொழில்நுட்ப கலையிலேருந்து கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல்ஸ். ஸோ அது ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேஜுக்கு இல்லை ஒரு 2 பேஜுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் வாசிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு 2 monthsக்கு போட்டிருக்கேன். ஸோ இதே போல் தான் வந்து நீங்கள் மார்ச்சுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்தது வந்து மார்ச்சில் வந்து உங்களுக்கு 31 days இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 monthsல நம்ம வரலாறு அதாவது 3rd unit முடிச்சிருப்போம், 4th unit முடிச்சிருப்போம். ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து நீங்கள் 5th and 6th unit முடிச்சிடலாம். ஸோ மார்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து 5th unit வச்சுக்கோங்க, எக்கானமி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மாகம் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கோங்க, சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ நீங்களே வந்து ஒரு நாளைக்கு இந்த டாபிக் நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஷெடியூல் போடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் ஸோ அடுத்த மாதத்துக்கு அதாவது மார்ச் அண்ட் ஏப்ரலுக்கு யூனிட் 4 and 5க்கான அதாவது யூனிட் 5 and 6க்கான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கக்கூடிய நான் போட்டதே வந்து உங்களுக்கு 150 நாளுக்கு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இன்னும் இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 180 days வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜானில் 31 days, ஃபிப்ரில் 20 days, மார்ச்சில் 31, ஏப்ரல் 30 days, மேல 31, ஜூனில் 30. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 181 நாள் இருக்குது. நான் ஜூலை சேர்க்கவே கிடையாது, ஜூன் வரைக்குமே 180 days இருக்குது. நான் வந்து உங்களுக்கு போட்ட ஸ்டடி பிளான் வந்து 150 daysக்கு தான் போட்டிருக்கேன். அப்போ ஜிஎஸ்ஸை 150 daysல நம்ம நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். தரவாக வித் நோட்ஸோடையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். வித் ரிவிஷனோடையும் பண்ணலாம். நம்ம மார்ச் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான வேட் ஸ்டடி தான் இது. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக படிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அகேன் நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். 2025 நீங்கள் நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு இந்த நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய 6 months ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த 150 days ஸ்டடி பிளான் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3மே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து ரொம்ப சஃபிஷியண்டாக கொடுத்துருக்கேன். இந்த 2 ஸ்டாண்டர்ட் படிக்க உங்களுக்கு நான் 2 நாள் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 2 நாளில் நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு ப்ளஸ் நீங்கள் மேக்ஸ்லேருந்து ஒரு டாப்பிக்கும் பார்க்கலாம், தமிழும் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை ஜிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ அதையும் கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் அதே போல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் தமிழ் டெஸ்ட் பேட்சில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஜிஎஸ் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.